ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனலுக்கு அப்கிரேட் பண்றதுக்காக ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த மைக்கு பாத்தீங்கன்னா இண்டோர்ல மட்டும் ஷூட் பண்ண முடியுது. வெளியே போய் எடுத்தா நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது இதுல. அது இல்லாம சவுண்ட் எல்லாம் பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. வீடியோல அதை கிளியரும் பண்ண முடியல. அதனால இந்த மைக்கு நம்ம இண்டோர்ல மட்டும் ஷூட் பண்றதுக்காக வச்சுட்டு இன்னொரு மைக் வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம புது மைக் நண்பர்களே. பாத்தீங்க, இதான் புது மைக். இதோட இதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிட்ட வருது. நம்ம ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஒரு 800 கிட்ட வாங்கணும். நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி காட்டுறேன் வாங்க நண்பர்களே. அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நண்பர்களே, நமக்கு இதுக்குள்ளதான் மைக் இருக்கும். இதுக்குள்ள மைக் இருக்கு நண்பர்களே. இதுக்குள்ள சி டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க சார்ஜ் போடுறதுக்கு. வாங்க இதை அப்படியே நீக்கி பார்க்கலாம். நண்பர்களே, அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைக், இது ஒரு மைக், இது ஒரு ரிசீவர். நம்ம எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் போன்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன இருக்கு, இந்த இடத்துல சார்ஜ் ஏறுனா அந்த சார்ஜிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த மானிட்டர் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது சி டைப், இதில் நம்ம சார்ஜ் குத்திக்கலாம். வாங்கம்மா. இந்த இடத்துல லைட் எரியுது, அதே ஆன் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. நம்மளுக்கு ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆன் ஆயிடுச்சு. வாங்க இங்கே பேசி பார்ப்போம். இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் எதுனா இதில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வச்சு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம கிளிப் இருக்குது, கிளிப்லேயும் மாட்டிக்கலாம். 2 விதமாக இருக்குது. பழைய மைக்கில் கிளிப் மட்டும்தான் இருந்துச்சு. அது எப்படி இப்படி மாட்டிகிட்டே இருக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது மேக்னெட் ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்க, இழுத்து கூட காட்டுறேன். இழுக்க கூட முடியல. நாங்கள் சட்டில் வச்சுக்கோம், பேசி பார்ப்போம். ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வயசுக்கும் அந்த வயசுக்கு வித்தியாசம். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மைக் செகண்ட் மைக்னு போடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா எந்த மைக் நல்லா இருக்கு கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே அவுட்டோர்லாம் போய் ஷூட் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, எந்த வாய்ஸ் நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பழைய மைக்கில் என்ன இதுனா பேக்ரவுண்ட் நாய்ஸில் வந்துடும். அது வீடியோவிலே எடிட் பண்ணோம்னா அது போகாது. இந்த வீடியோவில் இன்னும் ஷூட் பண்ணல, இண்டோரில் ஷூட் பண்ணல, அவுட்டோரில் ஷூட் பண்ணல. ஷூட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு தோணுது ஒரு மாதிரி. ஏன்னா 3000 கிட்டத்தட்ட ஆஃபரில் வாங்கியிருக்கனால நமக்கு கம்மியாக கிடைச்சிருக்கு. அது நல்லா இருக்குன்னு தோணுது நண்பர்களே. 2 ரிசீவர், இது பழைய மைக்கோட ரிசீவர், புது மைக்கோட ரிசீவர். இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதில் கனெக்ட் பண்ணால் லைட் எங்கேயுமே காட்டாது. என்னங்க பாருங்க, ஒன்றுமே தெரியாது. இந்த லைட்டில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற லைட் எரிஞ்சால் நம்ம கரண்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்குவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த இடத்துல 2 லைட் மாதிரி கொடுத்துட்டாங்க. கனெக்ட் ஆன லைட் எரியுது. ஆனால் வீடியோ கிளிப்பு போடுறவங்களுக்கு லைட் எரியுது. சரி நண்பர்களே, இந்த மைக்கை யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க.